friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi tips சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, இந்த வெயில் காலத்துல வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துட்டே இருக்கும். செவத்து ஓரமா இருக்கிற எறும்புகள் கூட ஒண்ணும் பிரச்சனையா தெரியாது. நம்ம ஹால்ல நம்ம வீட்ல படுக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ எல்லாம் தரையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு மொச்சிட்டே இருக்கும். இதனால நமக்கு நைட்லாம் தூங்கும்போது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். எறும்பு கடிச்சிட்டே இருக்கும். எறும்பு தரையில மொய்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க फ्रेंड्स, என்ன பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எப்போதுமே வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கோங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறப்ப ஒரு ஸ்நாக்ஸ் கீழே விழுந்தா கூட அதை தொட்டு நிறைய எறும்பு அப்படி லைனா வந்துட்டே இருக்கும். அதுக்காக எப்போதுமே கூட்டி சுத்தமா வச்சுக்கோங்க. எறும்பு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக வீட்டை கூட்டி பெருக்கிட்டு இப்போ வீட்டுக்கு மோப்பு போட போகிறோம். எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்ஃபர்ட் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு துடைக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். சமயத்தில் நம்ம லைசால் அதெல்லாம் போட்டு நம்ம வீடு மோப் போட்டாலும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எறும்பு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் கற்பூரம் தான் எடுத்திருக்கேன். சூடம் இது வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் சூடம் ஏற்றுற மாதிரி இருந்தால் தான் வாங்கி வச்சுக்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் கரப்பாம்பூச்சி, பள்ளி தொல்லை, பூச்சி, ஈ, எறும்பு இதுங்களோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி கற்பூரம் சூடம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கற்பூரத்தை நம்ம பேக்கெட்லேயே வச்சுட்டு நல்லா தூள் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு தூள் பண்ணிங்கன்னா கையெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். சாப்பிடும் போதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் பேக்கெட்டை உடச்சிட்டு பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம நல்லா அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூடம் நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நம்ம துடைக்கிறதுக்காக வச்சுருக்க தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த சூடத்தோட ஸ்மெல்லுக்கும் பார்த்திங்கன்னா வீடுமே நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமனோட ஜூஸை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு மோப் போடுறப்ப வீடு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமனோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன் சேர்க்குறதுனால வாசம் நல்லாவே இருக்கும். இப்போ வீட்டை துடைக்கிறதுக்காக வீட்டுக்கு மோப்பு போட்டுடலாம். எப்போதுமே உங்கள் வீட்டில் பூச்சி அதோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் வீட்டை சுத்தமாக கூட்டி பெருக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மோப் போடுங்க. அப்போ தான் வீடுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் மோப் போடுறப்ப வீட்டில் ஈ, எறும்பு, பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் மோப் போடுறப்ப நம்ம சைடில் நல்லா அந்த செவத்து ஓரங்கள்லாம் நல்லாவே மோப் போட்டுருங்க. அப்போ தான் எறும்புகளோட நடமாட்டம் இல்லாமல் இருக்கும். தரை துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் செல்ஃபில் எங்கெங்கெல்லாம் எறும்பு அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதே மெத்தடில் நீங்கள் தண்ணி கலந்து வச்சுட்டு ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு எறும்பு நடமாட்டம் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எறும்பு பூச்சி தொல்லைகள் வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.